சொல்லலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நமக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். சோம்பு, பொருள் நண்டு வறுவலுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி தழை தேவையான அளவு. மசாலானா கடையில் உள்ள பொருள்லாம் எதுவும் கிடையாது, பொடியெல்லாம் வீட்டில் உள்ள அரைச்ச மசாலா தான். தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி எல்லாம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். வரமிளகா நாள் போட்டு அதோட மசாலா தான் இது. இதுதான் நண்டு. வாங்க செய்யலாம். தேவையான அளவுலாம் சட்டி வச்சாச்சு. இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் உங்கள் இஷ்டம் தான். ஆயிலோ கடல் நல்லெண்ணெய் எது வேணுமோ ஊற்றிக்கலாம். எது ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தாளிக்க போடுற பொருள் சோம்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டாக போடுங்க, நிறையா போடக்கூடாது. போட்டு சோம்பு வந்து பாதி வந்து மசாலாவில் அரைச்சாச்சு, பாதி தாளிக்கும். போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறோம். பெரிய வெங்காயம் ஒரு இது வந்து 1.5 கிலோ நண்டு. இதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாகவே 4 வெங்காயம் போடலாம் தாராளமாக. போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்குறதுக்கு உப்பு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆமாம், மஞ்சள் பொடி இல்லை ஒரு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அப்போதான் அந்த கவிச்சி வர வராது. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி சேர்க்காதீங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும். தக்காளி சேர்க்கக்கூடாது. வெறும் வெங்காயம் தான் சேர்க்கணும். இந்த அரைச்ச மசாலா சேர்த்தாவே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்தா அது ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாக இருக்கனால நண்டுக்கு அது செட்டாக. சூப்பு இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம், கிரேவிக்கு சேர்க்கக்கூடாது. நாங்கள் சேர்க்க மாட்டோம், பிரியப்படுறவங்க சேர்த்துக்கணும். வெங்காயம் வணங்கினோடனே நம்ம லைட்டாக மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சும்மா லைட்டாக. ஏன்னா மசாலாவிலேயே வரமிளகா 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கிறதுனால காரம் இருக்குது. பார்த்து தேவையானது ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல, அந்த மசாலாவை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போடணும். வாசனை போயிடுச்சு. வந்து நண்டை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கங்க. எல்லா பக்கம் பரவுற மாதிரி மசாலாவை நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு தான் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கு, பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் கிரேவி பழத்துக்கு தண்ணி வறுத்து வச்சிருங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கிண்டி விடலாம் இடையில ஒரு டைம். நல்லா இப்போவே இந்த டைம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நண்டு ஓடெல்லாம் எப்படி கலர் மாறிடுச்சு, வெந்துருச்சுங்க. தண்ணி தான் நிற்கிது. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அதுவே வத்திடும்.
நண்டுக்கு தேவையான மசாலா பொருள் இன்னொரு டைம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா குறித்து எழுதி வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஒரு 3 சில்லு 3 பட்டை அளவு எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா ஒரு 25 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சோம்பு வந்து 1 டீஸ்பூனை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு நல்லா ஒரு 100 பூண்டுக்கு கொஞ்சம் ஒரு 50 பூண்டு கொஞ்சம் கூட அது மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா ஒரு அளவுக்கு 2 பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு வாசனைக்கு 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி அந்த மசாலா தான் இது. சோம்பு வந்து அதில் பாதி போட்டாங்களா, தாளிக்க கொஞ்சம் வச்சுக்கோங்க. சோம்பு இது பெரிய வேலையெல்லாம் இல்லை, நம்ம சிம்பிளான வேலை தான் இது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து மல்லித்தலை போட்டு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு சூப்பு மாதிரி வச்சு கொடுங்க, அதே ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.